குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் எக்ஸாம் முடியுது. மதியத்துலேருந்து சனி ஞாயிறு 2 நாள் வந்து மேக்ஸ் ரிவிஷனு. நம்ம எல்லா போர்ஷனுமே, அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக, செகண்ட் சாப்டரில் 2.4 எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். 50 மார்க் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து என்ன பண்ணுவீங்க, வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கணும். இது சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட்டாக தரவாக பார்த்துட்டு போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு, அப்புறம் திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணோம். அதான் செட்டுனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், செட் அப்படின்னா எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ செட்டுங்கிறது வந்து வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது ஒரு செட்டை கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அதை வந்து வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்ட் பண்ண முடியலன்னா நாட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை தான் சொல்லியிருப்போம். அதாவது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ, த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க செட்டுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வெல் டிஃபைன்ட் அப்படின்னா அது வந்து இப்போ வந்து சொன்ன முடிஞ்சால், அதாவது என்னென்னா இப்போ த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போவில் எத்தனை கலருன்னு சொல்ல முடியுமோ முடியும். அதனால் அதை வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ த செட் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அப்படின்னு சொன்னோம்னா அதில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நாட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது என்ன இருக்குன்னா, அடுத்தது வந்து எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு செட்டில் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பிலாங்ஸ் டு சிம்பிள் போடுவோம், இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு சிம்பிள் அப்படின்னு போட்டு அதான் அதுக்கு தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏ செட்டில் வந்து 2, 3, 5, 7 இருக்குது. 2 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. இப்போ 2ங்கிறது ஏல இருக்குன்னா அது எப்படி எழுதுனா 2, இதை எப்படி படிக்கணும்னா பிலாங்ஸ் டுன்னு சொல்லியிருப்போம். 2 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். 5 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏன்னா 5 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். 6 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. 6ங்கிறது ஏல இல்லை அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம், 6 நாட் பிலாங்ஸ் டு போட்டு இப்படி ஒரு கோடு போடணும், நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட்ஸ், அதாவது செட்டில் வந்து செட்டை வந்து எத்தனை டைப்பாக எழுதலான்னு பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்னென்னா, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அதாவது எப்படி எழுதணும், அதாவது எ செட் இஸ் டிஸ்கிரிப்ட் இன் வேர்ட்ஸ், அதாவது ஒரே வேர்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேர்டாக எழுதுறது, அதாவது பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட், த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரே வேர்டாக எழுதுறத வந்து என்னென்னு சொல்லுவோம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னென்னா செட் ஃபில்டர் ஃபார்ம் அல்லது ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ செட் ஃபில்டர் ஃபார்ம், ரூல் ஃபார்ம்னால் என்னென்னா, அதாவது அந்த செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு ரூலில் வந்து இதாக இருக்கும், அதை தான் சொல்லியிருப்போம். ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டட் பை ரூல், அதாவது ஏதாவது ரூலோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து செட் ஃபில்டர் ஃபார்ம், ரூல். அதை தான் இங்கே சொல்லியிருப்போம். ஏ ஈக்குவல் டு, செட் ஃபில்டர் ஃபார்ம்னால் இந்த மாதிரி எழுதணும், அதாவது ஏ ஈக்குவல் டு எக்ஸ், செட் ப்ராக்கெட் போடணும், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ, எக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து செட் ஃபில்டர் ஃபார்ம் அல்லது ரூல் ஃபார்ம்னு சொல்லுவோம். எக்ஸ் இஸ் ஏ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். அதே மாதிரி எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ஹோல் நம்பர். இந்த 2 டாட் வச்சாலும் சச் தட்னு தான் படிக்கணும், இப்படி ஸ்லாஸ் போட்டாலும் சச் தட் அப்படின்னு தான் படிக்கணும். இதுக்கு பேர் தான் நமக்கு ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, அதாவது நமக்கு வந்து என்னது, டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் தி எலிமெண்ட்ஸ், அதாவது ஒரு செட்டு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, அதனோட அதில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் என்னது தான் வந்து நமக்கு என்னென்னு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் நம்ம, டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளும் காட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுது, அதாவது இந்த மாதிரி வர்றது எல்லாமே இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செட்டு கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போனா இந்த மாதிரி அதனோட எலிமெண்ட்ஸ்லாம் கமா போட்டு எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ எக்ஸசைஸில் பாருங்கள், எக்ஸசைஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருவோம். எக்ஸசைஸ் 1.1 பார்த்தீங்கன்னா
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்ஸ் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் செட்டு அப்படின்னு கேட்குறாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எழுத முடியுமா முடியாத முடியும். அதனால் இதை வந்து செட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா, அதாவது நமக்கு வந்து ரிச் பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது. அதனால் இதை வந்து நாட் ஏ செட் அப்படின்னு சொல்லுவோம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியானா அதுவும் வந்து செட்டு. இது வந்து குட் காக்கி பிளேயர்னா சொல்ல முடியுமா, ஒருத்தருக்கும் ஒருத்தர் பிடிக்கும், அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் நாட் ஏ செட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு செட்டில் எழுத சொல்லுவோம். செட்டில் எழுத சொன்னால் இந்த மாதிரி ஒரு அந்த செட்டுக்கு ஏதாவது நேம் கொடுத்துட்டு அந்த லெட்டரை தனித்தனியாக எழுதணும். ஐஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னு, டி, ஐ ஏற்கனவே எழுதியாச்சுனாலும் எழுதக்கூடாது. இப்போ ஏ போட்டு செட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அதனோட என்ன ஃபார்ம். நமக்கு லிஸ்ட் ஒரு வேர்டு கொடுத்துட்டு லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு த செட் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்க வேர்டை செட்டில் எழுதுனா அந்த மாதிரி தான் எழுதணும். அதுக்கப்புறம் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு இதெல்லாம் ஃபுல் அண்ட் த பிளாங்க்ஸ் இதெல்லாம். அது பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம் நம்ம, இந்த செட்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எழுதணும். புரியுதா இல்லையா? அப்போ த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் இன் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20னா லெஸ் தென் 20 ஈவன் நேச்சுரல் நம்பர் எல்லாத்தையும் 2, 4, 6, 8 அந்த மாதிரி எழுதிட்டு போகணும். இதுதான் வந்து அந்த ரோஸ்டர் ஃபார்ம். பில்டர் ஃபார்ம்னால் நான் இப்போ தான் சொன்னேன், எக்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். இந்த கொடுத்துருக்க விட அப்படியே எழுதிவிடும். பி ஈக்குவல் டு செட் பிராக்கெட் போடணும். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் பை ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னால் ஒரு வேர்டாக எழுதணும். புரியுதா இல்லையா? இப்போ பி ஈக்குவல் டு ஜனவரி, ஜூன், ஜூலைனா இதுக்கெல்லாம் என்னது ஃபஸ்ட் லெட்டர் ஜேயில் ஆரம்பிக்குது. அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம், த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த் இன் பிகினிங் தி லெட்டர் ஜே அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதாவது தெரியலனா கேட்டுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ செட்டோட டைப்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாம் எம்டி செட் அப்படின்னு சொல்லியிருப்போம். எம்டி செட்டுன்னா அந்த செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா என்னென்னு சொல்லுவோம், இந்த மாதிரி எம்டி செட் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டென் செட். சிங்கிள் டென் செட் அப்படின்னா செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், சிங்கிள் டென் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னால் ஒரு செட்டில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரியுதா இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அப்படின்னா இந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 5, 10, 15 எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், அதை வந்து என்னென்னு சொல்லிடுவோம்னா நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், இன்ஃபைனைட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட்னால் ரெண்டு செட் ஏபி ரெண்டு செட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ஏபி அப்படிங்கிற ரெண்டு செட்டை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தாலும் தெரியும் நமக்கு. ஏல வந்து பால் பேட் 2 எலிமெண்ட் இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி 2 எலிமெண்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி ஏ செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் பியில் இருந்தால் அந்த செட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னா ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஏல 1, 2, 3, 4 இருக்குது. பிலையும் 4, 2, 3, 1 தான் இருக்குது. இப்போ ஏல இருக்கிற அதே எலிமெண்ட் தான் பியில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அந்த செட் என்னென்னு சொல்லுவோம், ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூனிவர்சல் செட். எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்செட். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சப்செட் அப்படின்னா ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது இந்த மாதிரி இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாவே நமக்கு தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா 1ங்கிறது ஒரு செட்டு, 1, 2, 3ங்கிறது செட்டு. இப்போ இந்த 1ங்கிற எலிமெண்ட் இந்த 1, 2, 3 இருக்கிறதுனால இந்த 1, 2, 3 வந்து 1 வந்து சப்செட் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் 2, 4 இருக்குது, இங்கே 1, 2, 3 இருக்குது. அப்போ இதில் இருக்கிற இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இதில் இல்லை, அதனால் அதை நாட் ஏ சப்செட் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க, அதான் எக்ஸாம்பிள்லேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட்டு, இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டு எல்லா சப்செட்டும் எழுதுனா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே எம்டி செட்டு தான் எழுதணும். அது ஒரு சப்செட்டு. அப்புறம் தனித்தனி எலிமெண்ட்டாக எழுதணும், அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ இதுதான் வந்து நமக்கு இந்த ஒரு செட்டோட சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னா ரெண்டு செட்டுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப ஏல இருக்கிற ஒரு எலிமெண்ட் கூட பியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த செட் என்னென்னு சொல்லுவோம், டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி காமனாக இருந்தால் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஓவர்லேப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நமக்கு ஓவர்லேப்பிங் செட் உங்களுக்கு தந்துருக்க மாட்டாங்க. நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓவர்லேப்பிங் செட்டு, ஓவர்லேப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். புரியுதா இல்லையா? அதான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் செட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் செட் அப்படின்னா நம்ம அதை என்னென்ன சொல்லுவோம்னா, அதனோட நொட்டேஷன் வந்து பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏன்னு எழுதுனா அது வந்து என்னென்னு சொல்லுவோம், பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதும். அந்த பவர் செட் எப்படி எழுதுனா, ஒரு செட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. அதாவது ஏ ஈக்குவல் டு 2 3ன்னு கொடுத்துட்டாங்க. பவர் செட் எழுதுகிறப்ப எல்லா சப்செட்டையும் செட் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா பையே, அடுத்து 2 எழுதிக்கலாம், 3 எழுதிக்கலாம், 2 2 இது எல்லாமே இதுக்கு சப்செட் தான். அப்போ இந்த எல்லாத்தையும் செட் ப்ராக்கெட் போட்டு சேர்த்து எழுதுனா அதுதான் வந்து பவர் செட் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலாஸ். இது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது n of p of a equal to 2 power n. இந்த n of p of a னா நம்பர் ஆஃப் ப்ராப்பர் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படி, டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கால்குலேட் பண்ணோம் என்ன ஃபார்முலா, 2 power m. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா, 2 power m அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதே மாதிரி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட், த நம்பர் ஆஃப் சப்செட் கால்குலேட் பண்ணணும்னா 2 power m. த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா நமக்கு 2 power m minus 1 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் தெரியும். அதாவது என்ன பி ஆஃப் ஏன்னா 2 power m. அந்த என்ன பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ்னா 2 power m minus 1 அப்படின்னு அர்த்தம். இது கால்குலேட் பண்ண தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து இப்போ என்ன எம்ங்கிறது என்னென்னா என் ஆஃப் ஏவோட வேல்யூ. அதாவது ஒரு கொடுத்துருக்க செட்டோட கார்டினல் நம்பர் தான் நம்ம எம் அப்படின்னு எடுத்தோம். அதுதான் இங்கே சம்மில் போட்டு காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து என் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 6. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னால் என் ஆஃப் பி ஆஃப் ஏ, இங்கே எக்ஸ்ன்றதுனால என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 2 power எம்னா எம்முக்கு பதில் 6. அதேமாரி ப்ராப்பர் சப்செட்டுனா 2 power 6 minus 1, அதாவது 64 minus 1னா 63 அப்படின்னு வந்துடும். இதுதான், இதை பற்றி தான் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் பாருங்கள், கார்டினல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்டினல் நம்பர்னு ஒன்று இருக்கும். இங்கே அந்த கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதான் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் தெரிஞ்சுக்காங்க. கார்டினல் நம்பர் அப்படின்னா ஒரு செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கார்டினல் நம்பர். அப்படி இது எல்லாமே இப்போ எம் வந்து PQRSTU அப்படின்னா, அப்போ என் ஆஃப் எம், என் ஆஃப் எம், இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 6 இருக்கா. அப்போ இதனோட கார்டினல் நம்பர் வந்து 6 அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாமே இதுதான். இது செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு கொடுத்துட்டு இந்த செட்டு ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு கேட்பாங்க. ஒரு செட்டில் உள்ள எலிமெண்ட்டை கவுண்ட் பண்ண முடிஞ்சால் ஃபைனைட் அப்படின்னு சொல்லிடலாம். கவுண்ட் பண்ண முடியலைன்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபைனைட்டாக இருந்தால் ஃபைனைட்டுன்னு எழுதணும், இன்ஃபைனைட்டாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் அன்ஈக்குவல் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது நம்பர் ஆஃப் ஒரு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டோட எண்ணிக்கையும் இன்னொரு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டோட எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருந்தால் அதை ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நாட் ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதை ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க செட்டை பாருங்கள், இது ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு பார்க்கணும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு வந்து நல் செட்டாக அல்லது சிங்கிள்டன் செட்டான்னு கேட்குது. ஒரு செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா நல் செட்டுன்னு சொல்லிடுங்க. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்டாக ஓவர்லேப்பிங்காக, ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட் இருந்தால், ரெண்டுக்கும் வந்து இப்போ இந்த 2 செட்டையே கம்பேர் பண்ணால் ரெண்டுலேயும் காமனாக இருக்கா இல்லையா, எஃப் ரெண்டுலேயுமே இருக்குது, ஏ ரெண்டுலேயுமே இருக்குது, எஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த மாதிரி காமன் எலிமெண்ட் இருந்தால் அது ஓவர்லேப்பிங் செட்ஸ். காமன் எலிமெண்ட் இல்லைன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் செட். இப்போ தான் சொன்னோம் பவர் செட்டுனா ஒரு செட்டுக்கு இப்போ இந்த செட்டை கொடுத்துருக்காங்கன்னா இதனோட சப்செட் எல்லாத்தையும் எழுதணும். பை அப்படின்னு எழுதிக்கணும், அப்புறம் ஏ தனியாக எழுதிக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா பி தனியாக எழுதிக்கணும், இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும், ஏ கமா பி அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ இந்த செட்டுக்கெல்லாம் சேர்த்து செட் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இதுதான் வந்து அதனோட பவர் செட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபார்முலா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட்னா 2 power m. எம் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள், இதில் வந்து கார்டினல் நம்பர் என்ன 3. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்னா என்ன ஃபார்முலா நமக்கு 2 power m. அப்போ 2 power 3 என்ன வருதுன்னு பார்க்கணும். அதே ப்ராப்பர் சப்செட்னா 2 power m minus 1ன்னு சொல்லிடுவோம். அப்போ 8 minus 1 7 அப்படின்னு வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக, என் ஆஃப் ஏ 4னா ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏன்னு கேட்குறாங்க.
n ஆஃப் ஏ போகிறனா m வந்து 4, n ஆஃப் ஏன்னா n ஆஃப் p ஆஃப் ஏன்னா 2 பவர் m என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இது முக்கியம். செட் ஆப்ரேஷன்ஸ்னால் செட்டை எப்படி ஆகும், அதாவது யூனியன் ஆஃப் செட்ஸ் அப்படி ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்குதுன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட். ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா காம்ப்ளிமெண்ட், இப்போ ஒரு செட்டு ஏங்கன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்னா என்ன எடுத்தோம், இந்த ஏவை விட்டுட்டு நமக்கு இந்த ஏன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஏ டேஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏ பவர் சீன் போட்டாலும் சரி, இதுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏ செட்டு இது ஏ காம்ப்ளிமெண்ட்னா அந்த ஏவை முழுசாக விட்டுட்டு மீதியை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ரெண்டு செட், அதாவது ஏபி ரெண்டு செட் இருந்தால் ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எழுத தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் யூனியன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு, இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இப்போ ரெண்டு செட்டுக்கு எப்படி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்கன்னா ரெண்டுலேயுமே காமன் எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். அதான் இங்கே பார்த்தாவே தெரியும் நமக்கு. அதாவது என்னென்னா ஏ வந்து 1 2 6 இதுதான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இங்கே கவனிங்க, ஏ வந்து 1 2 6, பி வந்து 2 3 4. இப்போ ஏல 1 இருக்குது, பியில் இல்லை. அப்போ 2 ரெண்டுலேயுமே இருக்குது, 6 இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2. இன்டர்செக்ஷன்னா இது இப்படி போட்டால் இதை இன்டர்செக்ஷன் படிக்கணும், இப்படி போட்டால் யூனியன் அப்படின்னு படிக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்னால் ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது மட்டும், யூனியன்னா எல்லாத்தையுமே எழுதணும். அதுதான் இங்கே சம்மும் கொடுத்துருவோம். ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்தா இன்டர்செக்ஷன் இருந்தால் கால்குலேட் பண்ணி சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட். இது ரொம்ப முக்கியம். ரெண்டு செட்டை எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது சொன்னது புரியுதா இல்லையா. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்னா இப்போ ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்னென்னா ஏ மட்டும்தான் வரணும், பி வரக்கூடாதுன்னு அர்த்தம். பி மைனஸ் ஏன்னா பி மட்டும்தான் வரணும், ஏ வரக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ மட்டும்தான் வரணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்து ஏ மட்டும்தான் வரணும் அப்படின்னா அப்போ அந்த பியை முழுசாக விட்டுறணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ மட்டும்தான்னா ரெண்டுக்கு காமன் எலிமெண்ட் வராது. இப்போ ஏ மைனஸ் பின்னா ஏக்கும் பிக்கு காமனாக ஏதாவது இருந்தால் அதை விட்டுட்டு மீதி ஏல இருக்கிறது மட்டும் எழுதணும். அதே வந்து இப்போ பி மைனஸ் ஏ அப்படின்னா இப்போ ஏக்கும் பிக்கு காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதி பியில், பி மைனஸ் ஏன்னா மீதி பியில் இருக்கிறது எழுதணும். ஏ மைனஸ் பின்னா இப்போ ரெண்டு படத்துலையுமே பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்டே வராது. ரெண்டுலேயுமே சொன்னது புரியுதா இல்லையா. ரெண்டுக்குமே காமன் எலிமெண்ட் வந்து வராது. சொன்னது புரியுதா இல்லையா. ரெண்டுக்குமே காமன் எலிமெண்ட் வந்து வராது அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இது முக்கியம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டுக்குமே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா. அதாவது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா, அதாவது இப்போ இதுதான் வந்து ஏதாவது ஏ சிமெட்ரிக் பின்னா என்னென்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பி ஏ சிமெட்ரிக் பி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பி மைனஸ் ஏக்கணும், ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வென் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. வென் டயக்ராம் முக்கியம். இப்போ கவனிங்க, இப்போ ஏபின்னா ஏ டேஷ் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஏபி ரெண்டு செட் இருக்குன்னா ஏ டேஷ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஏவை மட்டும் விட்டுறணும், விட்டுட்டு மீதியெல்லாம் ஷேர் பண்ணணும், அதுதான் ஏ டேஷ். அதே மாதிரி தான் நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம், இந்த ஏ மைனஸ் பியை விட்டுறணும். சொன்னது புரியுது. இந்த ஏ மைனஸ் பியை விட்டுட்டா மீதி எல்லாமே வரும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஏ மைனஸ் பி ஹோல் டேஷில். அதேமாதிரி ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னால் இந்த ஏ யூனியன் பியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணு, அதுதான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென் டயக்ராம்லேருந்து நம்பர்ஸ்லாம் ஏ வேல்யூ வேணும்னா என்ன அர்த்தம், இந்த அதாவது இந்த ஏ வட்டத்துக்குள்ளார எத்தனை நம்பர் இருக்குது எல்லாத்தையும். பி வேணும்னா பி வட்டத்துக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது. ஏ யூனியன் பின்னா ஏபி ரெண்டுலேயுமே இருக்கிறது. ஏ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பின்னா ஏல மட்டும் இருக்குது, பி மைனஸ் ஏனா பியில் மட்டும் இருக்குது. யூனிவர்சல் செட்டுனா எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது ஏபி இந்த மாதிரி ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏ யூனியன் பின்னு கேட்பாங்க, ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னென்னு கேட்பாங்க, ரெண்டுக்கு காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். ஏ மைனஸ் பின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து 2ம் 14ம் ரெண்டுலேயுமே இருக்கா. அப்போ ஏ மைனஸ் பின்னா 2 6 10 மட்டும் வரும். பி மைனஸ் ஏன்னா 5 16 மட்டும் வரும். அந்த மாதிரி தான் எல்லா சமயமே போடணும். அது பார்த்திங்கன்னா இது நமக்கு யூனிவர்சல் செட்டு ஏபி எல்லாமே கொடுத்துருவாங்க. வேணும்னா நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ டேஷ் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஏ டேஷ் வேணும்னா யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணிக்கணும்.
அப்போ யூனிவர்சல் செட்டை எழுதணும், யூனிவர்சல் செட்டோட வேல்யூஸ் எழுதணும், மைனஸ் ஏ செட்டோட வேல்யூஸ் எழுதணும், ரெண்டுலேயும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அடிச்சுட்டு அது மீதி யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத எழுதணும். அதே தான் வந்து பி டேஷ்னாலும் அதே மாதிரி தான் யூ மைனஸ் பி. அப்புறம் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னால் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிப்போம், பி டேஷ் ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான். அந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் இருக்கும். அடுத்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், நான் இப்போ தான் சொன்னேன். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கியூ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான். பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வென் டயக்ராம் கேட்குறாங்க. ஏ யூனியன் பின்னா ஏபி ரெண்டையும் சேட் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுக்கு காமனாக இருக்கிறத சேட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து ஷேட் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காம்படேட்டிவ் அப்படின்னா ரெண்டு வரணும். ஏ யூனியன் பி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியன் அப்படின்னா ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் ஈக்குவலாக இருந்தால் அது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியன். அதே வந்து காம்படேட்டிவ் செட் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏன்னா யூனியன் ஆஃப் காம்படேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏன்னா காம்படேட்டிவ் ஆஃப் செட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது என்ன கொடுத்துருப்பாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்னாவே 3 வரணும். அதாவது ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன், இந்த மாதிரி தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் காம்படேட்டிவ். இப்போ இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏபி 3 செட்டுமே கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும், அதை ஒன்றுன்னு எடுத்துக்கணும். அடுத்ததுக்கு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ யூனியன் பி யூனியன் சி கால்கணும், அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கும். ரெண்டும் ஒன்றா வந்தால் அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிடுவோம். இதெல்லாமே வந்து நமக்கு வந்து 1.4 இருக்கும். 1.4 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பி இன்டர்செக்ஷன் கியூ கண்டுபிடிக்கணும், அந்த வேல்யூயும் எஸ்ஸையும் சேர்த்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பி யூனியன் கியூ யூனியன் ஆர்னா ஃபஸ்ட்டு பி யூனியன் கியூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த பி யூனியன் கியூவோட இந்த ஆரை யூனியன் பண்ணணும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இதுதான் வந்து நமக்கு இது. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ், இது மெமரி. ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சினா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி சம் போட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 2 இருக்குது. அதாவது யூனியன்லேயும் இருக்கும், இன்டர்செக்ஷன்லேயும் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்படி சொல்லியிருப்பாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. அதே வந்து யூனியன் வந்ததுன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சினா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க, 5 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி வென் டயக்ராம் கேட்பாங்க முக்கியம். இந்த மாதிரி ஏ பி 3 கொடுத்துட்டாங்கன்னா வென் டயக்ராம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் சால்வ் பண்ணும். பி யூனியன் சினா இந்த பிசி இந்த இந்த 2 வட்டம் எதோட முடியுதோ அது வரைக்கும் ஷேர் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இப்போ இது வந்து ஏ இது பி யூனியன் சி. இப்போ இன்டர்செக்ஷன் ரெண்டுலேயுமே காமனாக இந்த இடம் ரெண்டுலேயுமே இருக்குது, ஏவிலையும் இருக்குது பி யூனியன் சி இருக்குது. அப்போ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்பான். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கும் பிக்கும் காமனான பகுதி, ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏக்கும் சிக்கும் காமனாக. அப்போ யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஷேர் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு வந்து வென் டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 சம் இருக்கும், இந்த 6 சம்முமே நல்லா தரவாப்பட்டு போகணும். அடுத்தது டிமார்கன் லாஸ், இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிமார்கன் லாஸில் வந்து 2 இருக்கும். அதாவது நமக்கு வந்து என்னென்னா டிமார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட் டிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சினா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. அதே மாதிரி செகண்ட் ஒன் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சின்னு வரும். இது வந்து செட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிமார்கன் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து டிமார்கன் லாஸில் காம்ப்ளிமெண்டேஷனாகவும் வரும். அதாவது அதை தான் சொல்லியிருப்போம் நமக்கு வந்து இப்போ இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். டிமார்கன் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா இதுதான், இந்த 2 ஃபார்முலாவும் மெமரியில் இருக்கும். உனக்கு கொஷினில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உனக்கு கொஷினில் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து
கொஷின் வந்து டிமார்கன் லாஸை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. டிமார்கன் லாவை வெரிஃபை பண்ணுங்கள். அந்த லா தெரிஞ்சால் தான் செட்ஸ் கொடுத்துருவாங்க உனக்கு. அதாவது யூனிவர்சல் செட்டு கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துட்டு வெரிஃபை தி டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போனா அந்த லா தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணால் இந்த மாதிரி ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னால் என்ன, நமக்கு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதேமாதிரி ஏ யூனியன் பி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ யூனியன் பி, ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு லாவும் மெமரியில் இருக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது செட் டிஃப்ரென்ஸில் ரெண்டு இருக்கும். ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. செகண்ட் ஒன்று வந்து ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சின்னு சொல்லுவோம். அதே காம்ப்ளிமெண்டேஷன்லேயும் வந்து என்னென்னா இதுதான். அதாவது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு சொல்லிடுவோம். இது எல்லாமே வந்து வென் டயக்ராமையும் போட்டு தெரிஞ்சுக்கணும். ஏ யூனியன் பின்னா ஏபி ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டு செட்டு மட்டும் டேஷ் கொடுத்தோம்னா யூனிவர்சல் செட் கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி அந்த புக்லேயே இருக்கும் இந்த எக்ஸாம்பிள். இதெல்லாம் மாதிரி எக்ஸசைஸ்லேயே இருக்கும். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அதாவது நமக்கு 1.5ல் பாருங்கள், எக்ஸசைஸ் 1.5ல் பாருங்கள். 1.5ல் பார்த்தீங்கன்னா இந்த வென் டயக்ராம் வந்து எலிமெண்டராக எழுத சொல்கிறாங்க, அதை எழுதிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் சைடு கால்குலேட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதை கால்குலேட் பண்ணணும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சி 1ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் என்ன இருக்குது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, அதை வந்து செகண்ட் அப்படின்னு எடுத்து ரெண்டும் ஒரே வேல்யூ வரும். கண்டிப்பாக ஒரே வேல்யூ தான் வரும். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இந்த எல்லாமே. ஆனால் இந்த கொஸ்டின் மட்டும் வந்து இந்த 10th கொஸ்டின் வந்து டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். அப்போ முதல்ல அந்த காம்ப்ளிமெண்டேஷன் லாவை எழுதணும். அதாவது நீ டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு எழுதி இந்த மாதிரி அந்த லாவை எழுதணும். அதாவது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு எழுதணும். அடுத்தது செகண்டில் அதுலேயே செகண்ட் ஒன்றையும் எழுதணும். ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணணும். டிமார்கன் லாஸ் செகண்ட் ஒன்றுன்னு போட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு எழுதிட்டு அப்போ ஒவ்வொரு சம்மாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். செகண்டு ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது அதுக்கப்புறம் வென் டயக்ராம்ஸ் எல்லாம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னால் இந்த மாதிரி வென் டயக்ராம்லாம் நோட்டில் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளியராக இன்டர்செக்ஷனாக ரெண்டு காமனானதை ஷேர் பண்ணணும். யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து ஷேர் பண்ணணும். ஏ மைனஸ் பின்னா பியை முழுசாக விட்டுட்டு ஏவை மட்டும் ஷேர் பண்ணணும். ஆனால் அது புரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் வந்து நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ். அதில் வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரியில் வச்சுக்கணும். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. அது n of a minus b னா n of a minus n of a intersection b. n of b minus a னா n of b minus n of a intersection. n of a dash equal to n of u minus n of a அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாலாம் மெமரியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் இப்போ இந்த சம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி செட்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த மாதிரி படமாக கூட கொடுப்பாங்க. ஏபி இதிலேருந்து நமக்கு என் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணால் நமக்கு ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு தெரியும். 5, 10, 15, 20. இப்போ என் ஆஃப் ஏ எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 4. அதே மாதிரி பிலையும் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு இல்லை, 10, 20, 30, 40, 50. அப்போ 5 இருக்குது. அப்போ என் ஆஃப் பி வந்து 5. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுலேயுமே காமனா 10, 20 இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2. அடுத்தது ஏ யூனியன் பின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பின்னா எத்தனை எலிமெண்ட் இருக்குது, நமக்கு வந்து எத்தனை எலிமெண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு, அப்போ ஃபார்முலாவுக்கு வந்து அப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என் ஆஃப் ஏ 4, என் ஆஃப் பி 5, என் ஆஃப் ஏ யூனியன் பி 7, என் ஆஃப் ஏ 2. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி 7, அதை 1 எடுத்துக்கலாம். என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கால்குலேட் பண்ணுறப்ப 7 தான் வருது. இப்போ ரெண்டு ஒன்றா வரனால ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இந்த கொஷின். இந்த என் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க. சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? என் ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் பியும் கொடுத்துட்டாங்க. சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? அப்போ கொடுத்துட்டு அப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு, என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ டேஷும் கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் யூ என்ன, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல ஃபார்முலா என் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பின்னா என்ன வந்துடும், என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வரும். இந்த மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் என் ஆஃப் ஏ இங்கே வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். என் ஆஃப் ஏ 36, என் ஆஃப் பி வந்து 10,
n of a union b வந்து 40. அப்போ 46 மைனஸ் 40னா 6 a into 6 b வந்து 6 அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் இந்த வேல்யூ இதெல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கலக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சம்ஸு போடுறது, இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா சர்க்கிள் போட்டு தான் போட்டாகணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஸ்கூல் ஆல் ஸ்டூடெண்ட் ப்ளே எய்தர் ஹாக்கி ஆர் கிரிக்கெட் ஆர் போத். ஒரு ஸ்கூலில் வந்து ஹாக்கி விளையாடுவாங்க, இல்லைன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க, ரெண்டுமே விளையாடுறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 300 ப்ளே ஹாக்கி, 250 ப்ளே கிரிக்கெட்டு, 100 ப்ளே போத் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 3 கொஷின். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி ஹாக்கி, த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஒன்லி கிரிக்கெட், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு இப்போ கவனிக்கணும். இதுதான் முக்கியம். இந்த மாதிரி ஹாக்கினா இந்த ஹாக்கியோட சர்க்கிள். இப்போ இதனோட வேல்யூ வந்து ஹாக்கி விளையாடுறவங்க மொத்தமாக ஹாக்கி விளையாடன்னு தெரியும், அவனுக்கு கிரிக்கெட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் மொத்தமாக ஹாக்கி விளையாட தெரிஞ்சவங்க 300, அதை தான் வந்து 300 சொல்லியிருப்போம். அதே மாதிரி கிரிக்கெட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, இப்போ நமக்கு கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, இப்போ கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க 250ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபுல் சர்க்கிளோட வேல்யூ 250. இப்போ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஹாக்கி விளையாட அதை வெளியே எழுதிக்கணும் 300. அதேமாதிரி சிஏ 250 வெளியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விளையாட தெரிஞ்சவங்க நமக்கு எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 110. அதை தான் ஃபில் பண்ணணும். அப்போ 2 விளையாட்டு தெரிஞ்சவங்களை ஃபில் பண்ணிட்டோம்னா, அடுத்தது இந்த இடம் வந்து என்னென்னா, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹாக்கி மட்டும்தான் தெரியும், இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியும், ஒன்லி காக்கினா காக்கி மட்டும் அப்படின்னு. இந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க என்னென்னா ஒன்லி கிரிக்கெட், இந்த இடத்துல ஒன்லி ஹாக்கி, இந்த இடத்துல வந்து ஒன்லி கிரிக்கெட் விளையாடுறவங்க மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இப்போ கொஷினுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், இப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்க ஹாக்கி விளையாடுறவங்க மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 300லேருந்து 110 மைனஸ் பண்ணிடணும். இப்போ 190. நமக்கு வந்து இப்போ என்னது கிரிக்கெட் விளையாடுறவங்க மட்டும் வேணும்னா டோட்டலாக கிரிக்கெட் விளையாடுறவங்க 250, அதில் வந்து ரெண்டுமே விளையாடுறவங்க மைனஸ் பண்ணிட்டா 140 வருதா. அந்த 140 தான் கிரிக்கெட் மட்டும் விளையாடு. இப்போ கொஸ்டினுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன நமக்கு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்லி ஹாக்கினா இந்த இடம், இப்போ 190. அடுத்து ஒன்லி கிரிக்கெட்னா இந்த இடம் 140. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்னா ஹாக்கி விளையாடுறவங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்னா என்ன, ஹாக்கி விளையாடுறவங்க, ரெண்டுமே விளையாடுறவங்க, கிரிக்கெட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, ஆட் பண்ணால் 440 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் 2 செட்டு வந்தால் இப்படி, அதே 3 செட்டு வந்தால் உனக்கு புரியுதா இல்லையா, அதாவது 3 செட்டு வந்ததுன்னா அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. 3 செட்டு வந்தால் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. அதான் சொல்லியிருக்கோம் 3 செட்டு. என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சினா என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த சம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ கவனிக்கணும், முதல்ல வந்து இந்த மாதிரி 3 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதாவது 3 வேல்யூ கொடுப்பாங்க இந்த மாதிரி சம்லாம். இப்போ இன்னைய காலேஜ் 240 ஸ்டூடெண்ட் ப்ளே கிரிக்கெட்டு, 180 ஸ்டூடெண்ட் ப்ளே ஃபுட்பாலு, 164 ஸ்டூடெண்ட் ப்ளே ஹாக்கி. அடுத்தது 42 ப்ளே போத் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால், 38 ப்ளே போத் ஃபுட்பால் அண்டு ஹாக்கி. அடுத்தது என்ன, 40 ப்ளே போத் கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி அண்டு 16 ப்ளே ஆல் த 3 கேம்ஸ். 16 வந்து ஆல் த 3 கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிக்கணும், இந்த படத்தை பாருங்கள், அந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னா, இப்போ இது வந்து இது ஏங்கிற வட்டம், இப்போ சர்க்கிள், இப்போ இது பி, இது சி. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கணும். அதை முதல்ல ஒன்று கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், அதாவது கிரிக்கெட் விளையாடினாலும் சரி அந்த கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அர்த்தம். இல்லை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னு வச்சோம், இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் படிக்க தெரியும். இப்போ இந்த இடம் என்னென்னா, இந்த இடமும் ஒன்று, அதாவது இந்த இடத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து இப்போ ரவுண்ட் போட்டிருக்கல, இந்த இடத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விளையாட்டு மட்டும்தான் சரி, நியூஸ் பேப்பர் படித்தாலும் சரி, ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒன்று மட்டும்தான் தெரியும். அடுத்தது இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் எக்ஸு ஒய்இ இஜெட். இந்த இடம் என்னென்னா ரெண்டு தெரியும் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது ஏபி ரெண்டும் விளையாட தெரியும், பிசி ரெண்டும் விளையாட தெரியும்,
ஏசி 2 விளையாட தெரியும். புரியுதா இல்லையா? இந்த இடம்லாம் 1 1, இந்த இடம் 2 2. அடுத்தது சென்ட்ரலாக இருக்குது பார்த்தியா 6ங்கிறது, இது 3மே தெரியும். இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு எல்லாமே தெரியும். புரியுதா இல்லையா? 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3மே தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை தான் முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு புரியுதா இல்லையா? இந்த இடமெல்லாம் 1 1. உனக்கு புரியுதா இல்லையா? அதாவது இந்த இடமெல்லாம் நமக்கு 1 1 தான். இந்த இடத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் 2 2 தெரியும். இந்த இடத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் 3மே எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம். உனக்கு புரியுதா இல்லையா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ சொன்னேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இங்கே கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி என்னனால அப்போ அதாவது இந்த வட்டத்தை கிரிக்கெட்டு, இந்த வட்டத்தை ஃபுட்பாலு, இந்த வட்டத்தை ஹாக்கின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுட்பால், கிரிக்கெட் விளையாடுறவங்க 240, ஃபுட்பால் 180. ஃபுட்பால் 180 மெம்பர்ஸுக்கு தெரியும், ஹாக்கி 164 மெம்பர்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு. இப்போ இந்த சர்க்கிளை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 3மே, அதாவது 3மே யாருக்கு தெரியுமோ அவங்கள தான் ஃபஸ்ட் எழுதணும். 16 மெம்பர் ஆல் த 3 கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை தான் முதல்ல எழுதணும். சொன்னது புரியுதா இல்லையா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதை எழுதுனதுக்கப்புறம் 2 2 விளையாடுறவங்க கொடுத்துருப்பாங்க அந்த கொஷினில். 2 2, அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பால் அப்படின்னா நமக்கு இப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பால் அப்படின்னா இந்த இடத்துல 42 அப்படின்னு அர்த்தம். அப்போ இது 16னா அப்போ இந்த இடம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 42லேருந்து 16 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும், 26 அப்படின்னு வந்துடும். அப்போ ரெண்டுமே தெரிஞ்சவங்க 26 அப்படின்னு சொல்லிடும். அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி 40 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி அப்படின்னா இந்த இடம் புரியுதா இல்லையா? கிரிக்கெட் அண்டு ஃபுட்பால் அண்டு ஹாக்கி அதான் கொடுத்துருப்பாங்க. ஃபுட்பால் அண்டு ஹாக்கி 38 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபுல்லாக 38. இப்போ இந்த இடம் இது ரெண்டும் இந்த இடமும் சேர்ந்து தான் 38. அப்போ இது 16னா அப்போ 38லேருந்து 16 மைனஸ் பண்ணிட்டா என்ன 22 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாட தெரிஞ்சவங்கன்னா இந்த இடம் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேல்யூ சேர்ந்தால் தான் 40. இப்போ இந்த வேல்யூ வேணும்னா 40லேருந்து இந்த 16 மைனஸ் பண்ணினா 24 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 4 இடம் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த இடம் என்ன எப்படி வேணும்னா, இப்போ கவனிங்க, இந்த முழு சர்க்கிளோட வேல்யூ என்ன, இப்போ இந்த முழு சர்க்கிளோட வேல்யூ 240. அந்த 240லேருந்து இந்த 3 பிளேஸையும் மைனஸ் பண்ணணும். 26, 16, 24 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, இப்போ 26, 16 என்ன வந்துடும் நமக்கு 42, 24னா 66. அப்போ 240ல் 66 போயிட்டா 174 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடம் வேணும்னா இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளோட வேல்யூ 180. அதுலேருந்து 26, 22 மைனஸ் பண்ணிட்டா என்ன வருது 116 அப்படின்னு வருது. அடுத்து இந்த இடம் வேணும்னா இப்போ என்ன பண்ணணும், 164லேருந்து 24, 16, 22 எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 102 அப்படின்னு வந்து. இப்போ இந்த சர்க்கிளில் இந்த வேல்யூவில் 7 பிளேஸும் வேல்யூ ஃபில் பண்ணிட்டா தான் இப்போ கொஷினுக்கு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா கொஷினில் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி காலேஜ், இந்த காலேஜில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, இப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்க, அடுத்தது ஃபுட்பாலும் ஹாக்கி விளையாடுறவங்க, 3மே விளையாடுறவங்க, கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறவங்க, ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் டோட்டல் நம்பர். இப்போ 480 அப்படின்னு வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ ப்ளே ஒன்லி ஒன் கேம்னா ஒரு கேம் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர், ஒரு கேம் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை, ஒரு கேம் ஒன்லி ஒன் கேம்னா இந்த இடத்துல இருக்கணும் கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும், இந்த இடத்துல இருக்கணும் ஃபுட்பால் மட்டும்தான் தெரியும், இந்த இடத்துல இருக்கணும் ஹாக்கி மட்டும்தான் தெரியும். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விளையாட்டு மட்டும்தான் தெரியும். இப்போ இதை 3 மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஒன்லி 2 கேம்ஸ்னால் இந்த பிளேஸை ஆட் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக தான் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் இது ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்படி தான் ஒவ்வொரு எக்ஸசைஸ் வைஸாக. அதனால் நீட்டாக உட்காந்து பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் பாருங்கள். ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். ஃபுல்லாக நல்லா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு நீட்டாக சம்மெல்லாம் போட்டு பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.6ல் இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளில் சொன்ன பார்த்தியா அதே மாடலில் தான் இருக்கும். எல்லாம் நீட்டாக நோட்லேயே நீங்கள் காப்பி பண்ணிடணும். எல்லாம் நீட்டாக பார்த்துட்டு
சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அனுப்பணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதனால் என்ன பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலேயும் அப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் ஞாயிற்றுக்கிழமை பண்ணி திங்கக்கிழமை டெஸ்ட் எழுதினா இன்னும் ஈஸி தான். மேக்ஸ் எல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.